4வது மாதத்தை ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தில் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்பயுமே 1ஆம் தேதி அப்படின்னா அந்த சபை போதகர் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்க முடியும். ஏன்னா எல்லாருக்கும் 1ஆம் தேதி ஜெபம் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை நமக்கு கொடுத்து இந்த 1ஆம் தேதி 2 போதகர்கள் பின்னாடி ஒரு போதகருடைய மகன் ஸ்தோத்திரம் 3 பேர் நம் நடுவில் இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களுக்கு இருக்கிற அந்த சொந்தம் பந்தம் அப்படிங்கிறது 26 வருஷமாக இருக்குது. 1999 இன்றைக்கி வரைக்கும் பந்தம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். பாஸ்டர் இருதயராஜ் அவர்கள் நம் நடுவில் இருக்கிறார். அவர் விழுதுகள் ஊழியத்தினுடைய ஸ்தாபகராக, விழுதுகள் சபையிலே மூத்த போதகராக இருந்து அநேக இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்தும், விசேஷமாக சிறுவர்களுக்கு வாலிபர்களுக்கு ஆண்டுடைய அன்பை எடுத்து சொல்லி அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே திடப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தை உடையவராக இப்போல்லாம் விபிஎஸ் எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விபிஎஸ்ஸில் விழுதுகள் ஊழியங்கள் மூலமாக டைரக்டர்ஸ் ப்ரோக்ராம் எல்லா இடங்களிலும் வைத்து 20க்கும் மேற்பட்ட இடங்களிலே ஸ்தோத்திரம் வைத்து அநேக இடங்களில் கேம்ப் வைத்து எப்படியாகிலும் சிறு பிள்ளைகள் இயேசுவை அறிய வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு ஸ்தோத்திர பாரத்தோடு இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினத்திலே கடலூர் மாவட்டத்திற்காக டைரக்டர்ஸ் ப்ரோக்ராம் நடந்தது. நம்முடைய சபையில் வைத்து அநேக ஊழியர்கள் அநேக டைரக்டர்ஸ் வந்திருந்தாங்க. மிகவும் ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றியிருந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அவர்கள் திருக்கோவிலூர் பகுதியில் கடந்து சென்று அங்கே டைரக்டர்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. நாளைய தினத்தில் வெள்ளூரில் இப்படின்னு இந்த மாதம் முழுவதும் ஏப்ரல் மாதம் வந்தாலே ரொம்ப பிஸியாக இருக்கிற ஒரு மாதம். அதனால் அவங்க சபையிலெல்லாம் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் வச்சுட்டு இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்தில் சுமார் ஒரு 12 மணி வரைக்கும் உட்காந்து எப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்தி வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஸ்தோத்திரம், அவருடைய கிருபை இல்லைன்னா இன்றைக்கி நம்ம எல்லாம் ஒன்றுமே இல்லை என்பதை கர்த்தர் உணர செய்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவர்கள் நம் மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படியாக இன்றைக்கு அவர்கள் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய வசனத்தை என்னுடைய சபையில் நான் சொல்கிறது அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்காக எடுத்து வைத்திருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. ஆனால் சபையானது என்னதான்? ஒன்று தான். உலகமெல்லாம் சபையில் உட்கார்ந்துருக்கவங்க யார் தான்? தேவனுடைய பிள்ளைகள். ஆமேன். மனிதர்களுக்கு ஸ்தாபனங்கள் இருக்குது, மனிதர்கள் வகுத்தது. எங்கள் விசுவாசி, உங்கள் விசுவாசி, நம்ம விசுவாசி, நம்ம போதகர், அந்த போதகர் எல்லாம் வசனம் சொல்லுகிறது. மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். அதற்கு கர்த்தர் கடைசி வரைக்கும் நம்ம நடத்துவதற்கு ஒன்றே ஒன்று சொல்கிறார். நம்முடைய வார்த்தைகளை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார். ஆமேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லாமா? அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 120ஆம் சங்கீதம் அதனுடைய 2வது வசனம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம். சங்கீதம் 121:2. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. மறுபடி வாசிப்போமா? வானத்தையும் பூமியையும் கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். அல்லேலூயா. உலக மனிதர்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசம், உலக மனிதன் பூமியை சார்ந்தே வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆமேன். வேலைக்கு போகணும், சாப்பிடணும், தூங்கணும், வேலைக்கு போகணும், சாப்பிடணும், தூங்கணும், பிள்ளைகளை பார்த்துக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்.
உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாக, உலகத்தையே சார்ந்து வாழ்கிறவர்களாக. ஆனால் நம்ம ஒரு நம்பிக்கை உண்டு, அப்பா இப்போ செத்தாலும் நான் பரலோகத்துக்கு போவேன். ஆமேன். எனக்கு மகிழ்ச்சியான ஒரு இடம் இருக்கிறது, என்னை தேற்றக்கூடிய, என்னை ஆறுதல் படுத்தக்கூடிய இடம் ஒன்று இருக்கிறது. பூமியில் இருக்கிற உறவுகள் எல்லாம் என்னை எப்படி தள்ளிவிடலாம் என்று யோசிக்கிறது, எப்படி அவர்களை நாசம் பண்ணலாம், சூனியம் வைக்கலாம், சண்டை போடலாம், வேதனைப்படுத்தலாம், கஷ்டப்படுத்தலாம் என்று பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் நம்மை இழுத்து கொண்டு இருக்கும்போது ஒரு கரம் சொல்லுகிறது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், வானத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பேன். இதை வெளியில் ஒரு மனிதன் வாசித்தா வானத்திலிருந்து பூமியிலேருந்து என்னடா இது ஒன்றும் புரியல. ஆனால் நமக்கு தெரியும், அண்ட சராசரங்களை உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் குடிசையில் வாழ்ந்தாலும் என்னை கோபுரத்தில் வைத்து அழகு பார்க்குற தெய்வம், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் மேலே கொடுத்து வாயை அடைக்கிறவர் அல்ல, சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நித்திய காலமாய் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ நன்மை பெற்றுக்கொண்டு வாழும்படியான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆமேன். யார் கொடுத்தது? அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம். இப்போ நான் சொல்கிறேன், திடீர்னு உங்களுக்கெல்லாம் ஒரு 1000 2000 கொடுக்குறேன்னா யார் லூசா, நமக்கு எதுக்கு கொடுக்குறான், என்ன ஏது, பல யோசனைகள் இருக்கும். ஆனால் கொடுக்கிறவர் யார்? ஏற்கனவே கொடுத்துருக்கிறார், உன்னை பாவத்திலிருந்து பிரித்திருக்கிறாரு, என்றைக்கோ மறிக்க வேண்டியவனை உயிரோடு காப்பாற்றி இருக்கிறாரு, எவ்வளோ பலவீனங்கள் வந்தபோது பலப்படுத்தி இருக்கிறாரு, அவருடைய வார்த்தை ஆறுதல் படுத்தியிருக்கிறது, தேற்றுகிறது, இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிறவர்களும் இதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆமேன், ஆமேன். வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அது கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தெய்வம் சங்கீதங்களை 6ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. கர்த்தர் யார்? அண்ட சராசரி உருவாக்கினவர், அகிலத்தையும் தன்னுடைய வார்த்தையினாலே படைத்த தெய்வம். அதே வார்த்தை கொண்டு நம்மை ஆறுதல் படுத்துகிறார், உனக்கு ஒத்தாசை அனுப்புவேன். ஆமேன். நீ தனிமையில் அழுது கொண்டு இருக்கலாம், இங்கே வெளியில் பார்க்கும்போது சிரித்த முகத்தோடு கூட உட்கார்ந்து இருக்கலாம், உடைய தேவைகள் ஏராளம் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், பரலோகத்திலேருந்து உனக்கு அனுப்புகிறேன். ஆமேன். அது பொய் கிடையாது, வாக்குத்தத்தம் பண்ணி அதை நிறைவேற்றும் வரைக்கும் உன்னோடு கூட இருந்து நடத்துவார். மனிதன் சொல்லும்போது அது பொய்யா இருக்கலாம், பொய்யாகத்தான் இருக்கும். நான் உன்னை கடைசி வரைக்கும் கண்கலங்காமல் பார்த்து கொள்வேன், நான் உன்னை விட்டு பிரிஞ்சிடவே மாட்டேன். அநேக கவிதைகள் பார்த்தீங்கன்னா காதலர்கள் காதலனுக்கும் காதலன் காதலருக்கும் எழுதுகிற கடிதங்கள் எல்லாம் நம்பிக்கை கொடுக்கிறதாக இருக்கும். ஆனால் அவையெல்லாம் ஏமாற்றக்கூடியவர்கள். சூழ்நிலைகள் மாறும்போது, கஷ்டங்கள் வரும்போது, வேதனைப்படுத்தும் போது மாறிப்போகும். ஆனால் எத்தனை முறை நம்ம ஆண்டவரை விட்டு விலகின போதிலும் அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. 5 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்குறார். எங்கேருந்து ஒத்தாசை வருது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசனை வருது. என்னென்ன ஒத்தாசனை பார்க்கலாம். 3வது வசனம் வாசிங்க. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய காலை தள்ளாடட்டார். பூமியில் வாழும்போது நம்மை காலை வாரி விடுவதற்கும் நாம் எப்பொழுதும் அடிந்து போவான் என்று பார்ப்பதற்கும் ஆட்கள் உண்டு. ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நல்லவர் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். சூழ்நிலை மாறும்போது தான் அவருடைய வெளிச்சம் தெரியும், கலர் தெரியும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை வரும்போது தான் மனிதன் யார் என்று புரிந்து கொள்ள முடியும். அது வரைக்கும் சோத்திரம் பிரதர், அக்கா சோத்திரமா, சோத்திரம் பாட்டி, வெளி தோற்றங்களை வைத்து மனிதனை எடை போட முடியாது. ஆனால் எல்லா நேரமும் நிறம் மாறாமல் நம்மோடு கூட நிழலாக இருக்கிறவர் கர்த்தர். ஆமேன். நீ வீட்டில் கண்ணீர் வடிக்கும் போது, நீ கஷ்டப்படும் போது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். ஆமேன். ஒரு பிச்சைக்காரன் சத்தம் போடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி. அங்கே கூட போன சீசர்கள் அதட்டுகிறார்கள், அநேகர் கண்டுகொள்ளவில்லை அவனை. ஆனால் மறுபடியும் மிகுந்த சத்தமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லும்போது பிச்சைக்காரனுடைய சத்தத்தை கேட்டு நின்று திரும்பி பார்த்து அவனை சுகமாக்கின என் தேவனை தவிர உலகத்தில் யாரும் கிடையாது. அல்லேலூயா. நீங்களும் நானும் கூட பிச்சைக்காரனை கண்டுக்க மாட்டோம்.
ஆனால் உலகத்தை படைத்த தெய்வம் ஒவ்வொரு மனிதனையும் தன்னுடைய அன்பினாலே அரவணைக்கிறவர், வார்த்தையினாலே திடப்படுத்துகிறவர், நாம் ஜெபிக்கிற விண்ணப்பங்களை கேட்கிறவர். ஏன் பல மணி நேரங்கள் ஜெபம் பண்ணுறாங்க? ஜெபம் வீணாய் போனதே கிடையாது. தேவ சமூகத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருக்காய் செலவு செய்த ஒரு நொடி கூட வீணாக போகாது. இப்போ தூக்கம் வராமையா இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? சில பேர் விட்டால் 8-9 மணி வரைக்கும் தூங்குவோம். ஆனால் மாதத்தின் முதல் நாள் நான் ஆராதிக்கிற என் தேவன் எனக்கு தேவை, அவரை தவிர இந்த உலகத்தில் எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை, அவரை நான் ஆராதிப்பதற்காக போவேன். ஆமேன். 10 ரூபா இல்லை, 20 ரூபா இல்லை, 100 ரூபானாலும் ஆட்டோ பிடிச்சி வருவேன். பேசினதை கேட்டேன். அந்த உள்ளத்தை கர்த்தர் கவனிக்கிறார். அதற்காகவே கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன் குடும்பத்தின் கஷ்டங்களை மாற்றுவார். காரணம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உதவி வரும், ஒத்தாசை வரும். உனக்கு ஆட்கள் பூமியில் அநேகர் வந்து காலை வாரி விடுகிறவளும் உன்னை விட்டு விலகுகிறவளுமாக இருந்தாலும் தேவாதி தேவன் ஒருபோதும் உன் காலை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் நிழலாய் இருப்பார். யார் உங்க கூட இல்லைன்னா திரும்பி பாருங்க, ஒரு நிழல் உங்க கூட இருக்கும். அது ஒருபோதும் நம்மை விட்டு விலகாது. நீங்கள் வேதனைப்படும்போது நம்மளை யாரும் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. ஒரு கண் பார்த்து கொண்டே இருக்கு உங்களுடைய ஆவலை. காட்டத்தி மரத்து மேலே சகை உட்கார்ந்துருந்த போது யாருக்கும் தெரியல, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். உள்ளத்தில் இருக்கிற ஏக்கத்தை கூட அறிந்திருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. கூட்ட நெரிசலாக இருக்குது, எப்படியாவது இயேசுவை பார்த்துடணும், எப்படியாவது அவரை பார்த்துடணும். நான் மோசமானவன், நேரடியாக அவரை சந்திக்கிறதுக்கு தகுதியற்றவன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ தகுதியற்றவன் இல்லைப்பா, இந்த ஊர்லேயே நீ தான் தகுதி உள்ள, உன் வீட்டில் தான் நான் சாப்பிட போகிறேன். ஆமேன். அதே மாதிரி சகையை பார்த்தாது, சகைவே இறங்கி வா. பெருத்த ஆச்சரியம். என்னடா ஜனங்கள் எல்லாம் முண்டி மோதி கொண்டு போகும்போது என்னை பற்றி ஒரு தெய்வம் அக்கறையோடு இருந்திருக்கிறார். வீட்டுக்கு போனவொடனே நடந்தது என்ன தெரியுமா? தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு உள்ளான இருதயத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்து என்னத்தை போட்டான்? தான் முக்கியம் என்று கருதி கொண்டிருந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டான். ஆமென். நாளத்தனையாய் திரும்ப கொடுத்தான். தன்னுடைய ஆசியில் பாதி ஏழைகளுக்கு கொடுத்தான். இயேசு வந்தாருன்னா அதுதான் நடக்கும். ஆமேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு அந்த வீட்டின் சொந்தக்காரராய் மாறினார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய சொந்தமாக மாற விரும்புகிறார், மாறி இருக்கிறார். எனவே தான் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறார், உடைய காலை தள்ளாட விட்டார். அடுத்த வசனங்களை வாசிப்போம். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உன் நிழலாய் இருக்கிறவர். அம்மா மாரே, அக்கா மாரே, தங்கச்சி மாரே, சின்ன பிள்ளைகளை எல்லாம் கவனிங்க, பிரதர்ஸ் கவனிங்க. அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகி விட்டார் என்று நினைக்கக்கூடாது. சூழ்நிலை மாறும்போதும், நீ கஷ்டத்தில் போகும்போதும், கண்ணீர் வடிக்கும் போதும் அதை கவனிக்கிற நல்ல ஆண்டவர். பரலோகத்தில் ஒன்று தான் சேர்த்து வைக்கிறாராம், உடைய கண்ணீரின் துளிகள். ஆமேன். ஆராதனைக்கு வந்து அழுதுருங்க. உடைய கண்ணீரை கவனிக்கிறவர், அதை அளந்து வைக்கிறவர். நீங்கள் படுகிற பிரயாசங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், சஞ்சலங்கள் எல்லாவற்றை பார்த்து வேடிக்கை பார்க்கிற தெய்வம் அல்ல நாம் ஆராதிக்கிறவர், அதற்கு பதில் செய்கிறவர். ஆமேன். விபச்சாரத்தில் கையங்கலமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை கொண்டு வருகிறார்கள். அங்கிருந்து எல்லாம் கல்லெடுத்து எறியலான்னு இருக்கும்போது அவளை உண்டாக்கின கர்த்தர் ஒரு யோசனை வருது, இவளை எப்படி தப்புவிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார். உலகத்தில் ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்கள் காட்ட முடியுமா? எல்லாரும் கொல்ல துடிக்கும் போது அவர் வாழ வைக்க துடிக்கிறார். ஆமேன். நம்ம எவ்வளவு மோசமானவர்களாக இருந்தாலும் நம்மை அரவணைப்பதற்காக தான் அவருடைய கரங்கள். ஆமேன். அரவணைத்து மார்பிலை போயிட்டு, நீ அப்படி செய்யக்கூடாதுப்பா. மனிதன் நம்மளை பார்த்து ஒரு தவறு செய்துட்டோன்னா வாழ்நாள் முழுவதும் சொல்லி காட்டுவான். ஆனால் ஆண்டவர் கடலின் ஆழத்தில் தூக்கி போட்டு, நீ என் பிள்ளைப்பா, தப்பு செஞ்சிட்ட, உன் பிள்ளை தப்பு செஞ்சுனா வெட்டி போட்டுருவீங்களா? இல்லை சீப்போன்னு சொல்லிடுவீங்களா? தூக்கு தண்டனை கைதியாக இருந்தாலும் அம்மாவை கடைசியில் கொஞ்சிட்டு தான் போகிறான். காரணம், அதை விட பல மடங்கு ஆயிரங்களை உண்டாக்கிற கர்த்தர், 1000 மடங்கு அதிக அன்புள்ள தெய்வம் ஒருபோதும் உன்னை விட்டு கைவிட மாட்டார். உன் காலை தள்ளாட வட்ட மாட்டார். உன்னை காக்கிறவர் உறங்க மாட்டார்.
வேதத்தில் அழகான ஒரு வசனம் இது. பிராணிகளிடத்தில் பூச்சிகளிடத்தில் உடன்படிக்கை பண்ணுறான், என் பிள்ளைகளை சேதப்படுத்தக்கூடாதுன்னு. ஆமே. இப்படிப்பட்ட தெய்வத்தை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? ஒரு பூச்சி வந்து உன்னை கடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடன்படிக்கை பண்ணுறாரு. என் பிள்ளைகளை நீ என்ன பண்ணிடக்கூடாது, கடிச்சிடக்கூடாது, சேதப்படுத்திடக்கூடாது. நீ தப்பு பண்ணிட்டு வந்தால் அரவணைக்கிறார். அரவணைச்சு நீ அப்படி செய்யக்கூடாதுப்பா. பெற்றவங்கள நீ உருப்பிட மாட்ட. உலக மனிதருடைய வார்த்தை, நீ நல்லாவே இருக்க மாட்ட, மண்ணள்ளி தூக்கி வர்றது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டி அரவணைத்து, நான் உன்னை நல்லாக இருப்பேன், நான் தூங்க மாட்டேன், உறங்க மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஆமேன். அடுத்து வாசிங்க 6வது வசனத்தில், பகலிலே வெயிலாயிலும் எது உன்னை சேதப்படுத்தாது. இது ஒரு செய்யாமல் சொன்னோன்னா நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை பார்ப்போம், பாதி செய்யாமையே இருக்கும். ஆனால் ஆண்டவர் செய்யாமல் இருந்ததுக்கு அடையாளங்களே கிடையாது, ஏற்கனவே செஞ்சிருக்கிறார். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செஞ்சிருக்கிறார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு அவனுடைய ஆடை முதற்கொண்டுமே பழசாகலை, கிளியலையாம். செருப்பு 40 ஆண்டுகளாக நடந்திருக்காங்க, தோய்ந்து போகல, பிஞ்சு போகல. அப்படி பாருங்கள், உன்னுடைய ஆடையையும் உன்னுடைய செப்பலையும் கூட பாதுகாக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அப்படியே சற்று முன்னாடி போனால் யோபுவை பார்த்தோன்னா அவருடைய வீட்டின் எல்லை வேலி வரைக்கும் பாதுகாக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எங்கே காக்கிறாரு? ஒரு லெமனில் இல்லை, ஒரு லெமன் எலுமிச்சை பழத்தில் கிடையாது, தம்முடைய பிரசன்னத்தினால இந்த வேலி, வீட்டோட வேலி வரைக்கும் பாதுகாக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க 7வது வசனம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் என் ஆத்துமாவை காப்பார். மறுபடியும் சொல்லுவோமா? கர்த்தர் என்னை எந்த சேதமும் அணுகாது. ஒரு குழந்தை பார்த்துருக்கீங்களா? குழந்தை பார்த்துருக்கீங்களா? என்ன கேள்வி கேட்குற? நாங்கள் தானே பெற்றெடுக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? பிறந்த சில மாதங்கள், ஒரு சில வருடங்கள் எப்படி பார்த்துக்குவீங்க? சமையல் செஞ்சால் என்ன பண்ணுது போய் பார்த்துட்டு, தூங்கிட்டு இருந்தீங்கன்னா டனான்னு எந்திரிச்சு எங்கே பார்ப்பீங்க? அப்படி பார்க்கல, நீங்கள் அம்மாவே கிடையாது. சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, திடுத்துன்னு ஓடுவீங்க, யார்கிட்டயா பேசிக்கிட்டு இருப்பீங்க, பையன் அழுகிற சத்தம் கேட்குது, ஓடுவீங்க. 24 hours கீப் ஆன் வாட்சிங். என்ன செய்கிறான், என்ன செய்யுது, என்ன பாப்பா, ஐயோ உச்சா போயிடுச்சா மாற்று, ஆய் போயிடுச்சா மாற்று, பால் அழுகுதா, பசிக்குதான் அழுகுது. தாய்க்கு மட்டும்தான் தெரியும் எதுக்கு அழுது. கணவர் சொல்லுவார் அங்கேருந்து, ஒன்றுமே தெரியாது அதுக்கு, சோறை போட்டால் சாப்பிட்டுட்டு கிடக்கும். எர்மோன் மலை எனக்கு முன்பாய் சமபூமி ஆவாய், நல்லா குமிச்சு வச்சு அடிச்சுட்டு போய்டும். என்ன செஞ்சுருக்க, உப்பு இல்லை, அது இல்லை, அதை தாங்க வாட்ச் பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தர் அழகா என்ன சொல்கிறாரு, இங்கே வாசிங்க, எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார். ஆனால் தாய்க்கு தான் தெரியும், பசிக்கிறதுக்கும் வேறு ஏதாவது பிரச்சனைக்குரிய அழுகிற சத்தத்தை வச்சு கண்டுபிடிப்பாங்க. தூக்கத்துக்காக அழுகுதா, பாலுக்காக அழுகுதான்னு யாருக்கு தெரியும்? கணவருக்கு தெரியாது, அவர் அறிஞ்சுக்கொள்ளவும் மாட்டார். குழந்தையா இருக்கும்போது தூக்கி கொஞ்சுவார், வளர வருவார், சாப்பிட்டானாவே, சாப்பிட்டான், தூங்கிட்டான். அதிகார துணியோடு கூட நம்மகிட்ட ஆன்சர் குழந்தைய விசாரிக்க மாட்டார். ஆனால் தாய் அப்படி கிடையாது, இஞ்சு பை இஞ்சா காலை தொட்டு பார்க்கும், கையை தொட்டு பார்க்கும், என்ன பொறியாக வந்திருக்கே, உடனே பயந்துட்டு கேட்கும், யாருக்கா ஃபோன் பண்ணி விசாரிக்கும், என்ன தடவலாம், என்ன பண்ணலாம். இஞ்சு பை இஞ்சா ஒவ்வொரு செகண்டும் அந்த குழந்தையை வளர்க்குறாங்க தாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை விட 1000 மடங்கு அதிகமாக உங்களை பார்த்து கொள்ளுகிற ஒரு நல்ல தெய்வம் உண்டு. அவர் தான் சொல்கிறாரு, உன் ஆத்துமாவை காப்பார், எந்த தீங்கும் எந்த சேதமும் உன்னை அணுகாது. வசனம் சொல்லுகிறது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீரனோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். சூழ்நிலை எதுவாக இருக்கலாம், நீ இன்னைக்கு பயங்கர கடன் பிரச்சனையில் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கலாம், கஷ்டத்தில் உட்கார்ந்துருக்கலாம், வெளியில் யார்ட்டையும் சொல்ல முடியாத வேதனை இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமா? ஒரே மாத்திரை, இயேசு.
அவர் சொல்லுகிறார், உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். தீங்கு அணுகாது. உன் ஆத்துமாவை காக்கிறார். எல்லாவற்றையும் செய்கிற தெய்வம் உன்னை இதுவரைக்கும் நடத்தினவர் அவர்தான். அவர் சொல்லுகிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், அவரை சார்ந்து வாழ்ந்துரு. ஆமேன். வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும், மனித உதவிகள் வீணாய் போய்விடும். ஒரு உதவி சொன்னால் சாகிற வரைக்கும் சொல்லி காட்டுவான். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் பழையவைகளை திரும்பி பார்த்து உன்னுடைய மனதை காயப்படுத்த மாட்டார். உன்னை நேசிக்கிற நல்ல ஆண்டவர் இந்த நாள் முதல் உங்களை நடத்துவார். பிரச்சனைகள், கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள் வரும்போது பழி வாங்க எத்தனிக்காதீர்கள். மாமிசீகத்தில் கடன் வாங்க எத்தனிக்காதீர்கள். கர்த்தரே பரத்திலிருந்து தேவைகளை சந்திப்பார். கடன் பிரச்சனையாக இருக்கலாம், உடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் வேதனையாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம். அவரை சார்ந்து வாழ்ந்துங்க. மருத்துவர்களை விட மேலான மருத்துவர் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். எல்லா தாயை விட அதிக அன்புள்ள தெய்வம் நம்முடைய ஆண்டவர். அவர் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டார். உன் போக்கை உன் வரத்தை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமே. நல்ல கர்த்தர் வார்த்தையை கொடுத்ததுக்காக எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கரங்களை தட்டி ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுசும் காலையில் எழுந்த உடனே நீங்கள் பாட வேண்டிய ஒரு பாட்டு இருக்குது. என்ன பாட்டு? எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். அப்படி எழுந்து இருக்கலாம். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் என் கண்கள் ஏறெடுப்பே. ஆமேன், என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரம் என் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட போட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. காலை தள்ளாட போட்டா இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நீலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை ஆமேனேராய் என் கண்கள் ஏறெடுப்பே. ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. நல்ல உற்சாகமாய் விசுவாசத்தோடு ஹல்லேலூயா
ஆமேன். காப்பாரே இது முதலா எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடு. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதம் நீர்தான் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தாவே, உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு இந்த மாதத்தில் ஒத்தாசை வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆமென், ஆமென், ஆமென். ஒரபல ஷகலபா ரியாந்தலபா ஒரிகபலபா. எங்களை ஆசீர்வதிக்கிற உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய ஒத்தாசை, ஓ உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இடது கையை உங்கள் இருதயத்து மேலே வச்சுக்கிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி. நிர்வாணத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், உம்முடைய ஒத்தாசை எனக்கு இருப்பதற்காய் நன்றி. என் காலை தள்ளாட ஒட்டீர், உமக்கு நன்றி. என்னை காக்கிறவர் உறங்காதமல் இருக்கிறீர், உமக்கு நன்றி. நீர் தூங்காமல் இருக்கிறீர், உமக்கு நன்றி. நீர் என்னை காக்கிறவர், எனது வலது பக்கத்தில் நிழலாயிருக்கிறவர். பகலில் வெயில் ஆகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்தாது. கர்த்தாவே, எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காப்பீர். என் ஆத்துமாவை காப்பீர். என் போக்கையும் என் வரத்தையும் இது முதற்கொண்டு என் ஜீவனுள்ள நாளெல்லாம் காப்பீர் ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை கரங்களை தட்டி ஒரு விசை கூட ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. காலையில் எழுந்து தேவ சமூகத்தில் உட்காரும்போது இந்த சங்கீதத்தை விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. இந்த பாட்டை என்ன செய்யணும்? எல்லா நேரத்திலும் பாடிட்டு இருக்கு. நீங்கள் சமைக்கும்போது, வேலைக்கு போகும்போது, வரும்போது ஒரே சிந்தனை தான், எனக்கு ஒத்தாசையாக என் தேவன் இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் துதிச்சுக்கிட்டே இருங்க. கர்த்தருடைய மகிமை இந்த மாதத்தில் காணக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் ஜெபித்து முடிக்கலாம். ஒரு காரியத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். சகோதரர் தேவசகாயம் அவர்கிட்ட நேற்று பேசும்பொழுது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் அந்த எலும்பு, அந்த கிண்ண எலும்பு ரெண்டும் கூடாமல் விரிஞ்சிருக்குது. அதுக்கு பிளேட்டு தான் வச்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். ஆண்டுடைய தயவு மகனோடு கூட இருக்கும்படியாக ஆண்டவர் தாமே ஸ்தோத்திரம். ஆப்ரேஷன் பண்ணுனா அது ஒரு மேஜர் ஆப்ரேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய சித்தம் தான் மகனுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்து அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களையும் மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து எங்களை நடத்தி உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரை நாங்கள் பயப்படாதபடிக்கு நீர் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் உணரக்கூடிய கிருபையை நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒத்தாசை கொடுக்கிற தேவன் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே. நாங்கள் வாசித்த வசனத்தின்படி ஓ கர்த்தர் இந்த மாதத்தில் எங்களை கனப்படுத்துவதற்காக, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, எங்களை பாதுகாப்பதற்காக, எங்களை காப்பதற்காக, எங்களை மேன்மைப்படுத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க தாவே. உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறங்க தாவே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே சகோதர தேவ சகாயம் அவர்களுக்காக பாரத்தோடு உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய சித்தமில்லாத எந்த காரியமும் மகனுடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது ஆண்டவரே. டாக்டர்ஸுக்கு நல்ல கிருபையை கர்த்தர் தந்து, நல்ல ஞானத்தை கர்த்தர் தந்து, எதை சரியாக செய்ய வேண்டும் என்கிறதை கர்த்தர் போதித்து ஆண்டவர் அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய கிருபைகள்
பிள்ளைகளை கர்த்தர் தந்து நடத்துகின்ற ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல இன்றைக்கு வர முடியாமல் போன நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஒருவேளை சில பேர் நினைத்திருக்கலாம் ஆண்டவரே, ஆனாலும் அவருடைய பலவீனத்தின் நிமித்தமாக, ஆண்டவருடைய சோர்வுகள் நிமித்தமாக வர முடியாமல் இருந்திருக்கலாம். கர்த்தர் அவர்களுக்கும் இந்த பலனை கர்த்தர் தந்து ஆசீர்வதித்து நடத்துகின்ற ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசையாய் இருந்து நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை கொண்டு வந்த உம்முடைய தாசனுக்காய் ஸ்தோத்திரம், அவருடைய சபைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஊழியத்துக்காய், குடும்பத்துக்காய், பிள்ளைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் பாடல் பகுதி நடத்தி நம்முடைய தாசனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் இன்னைக்கு பிரயாணம் பண்ணுகிற நம்முடைய பிள்ளைகளோடு நம்முடைய விசேஷித்த கரம் கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துகின்ற ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. அப்படிப்பட்ட கிருபை தந்து நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கிருபை தந்து நடத்தும், ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஒத்தாசையாய் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.